அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில சூனியம் என்பது வழிகேடு, சூனியக்காரனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறது இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த பிரச்சாரத்தை பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்போ சூரா அல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்துல அல்லாஹ் எதை குறிப்பிட்டு காட்டுறான்? ஹாரூத் மாரூத்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2 பேரும் பேசுறாங்க. அப்போ அவங்கள பத்தி எதுக்காக அல்லாஹ் பேசுறான்? அதுவும் இல்லாம புகாரி போன்ற கிதாபுகள்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களின் விளக்கம் என்ன? லபீத் இப்னு அல் அஸம் என்று சொல்லக்கூடிய இந்த யூதன் தானே நபிக்கு சூனியம்ன்றத ஒன்று வச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் 112, 113, 114 சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இக்லாஸ் இதெல்லாம் எதை பத்தி பேசுது? அப்புறமா சூனியோன்னு ஒன்று இல்லாமையா அல்லாஹ் தன் திருமறையில எத்தனையோ இடங்கள்ல சூனியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான். ஏங்க இவரெல்லாம் பெரிய அறிஞர்லாம் கிடையாதுங்க, இவர் சொல்றதான் கேட்காதீங்க, நீங்க எது கேட்கணும்னாலும் அறிஞர்கிட்ட போய் கேளுங்க. இப்படிலாம் மக்கள் வந்து நம்ம பிரச்சாரத்தை பத்தி எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, இப்போ எதுக்கு நம்ம இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள்ல நிறைய பேர் சூனியம்ன்றது இல்லை, அல்லாஹ்வின் தன்மையும் அல்லாஹ் மற்ற யாருக்கும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இதை பத்தி தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட போய் இதை சொல்லணும்னு நம்ம நினைச்சோமான்னு கேட்டா இல்லை. இன்னும் ஒரு சில மக்கள் சூனியம்ன்றது இருக்கு, சூனியக்காரனுக்கு தனி பவர் இருக்கு, அவன் நினைச்சானா ஒருத்தவர மைண்ட் அளவுலையும் இல்லைன்னா உடல் அளவையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்களை போய் திருத்தணுன்றதுக்காக நம்ம சொல்றோமான்னு கேட்டாலும் இல்லை. ஒரு சில மக்கள் இருப்பாங்க, சூனியம்ன்றது இருக்கா இல்லையா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்கள் சூனியம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு, ஹதீஸ்கள்ல இருக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்காக மட்டும் தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க சூனியம்ன்றது இருக்கா இல்லையா அப்படின்றத உண்மையாவே அறிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுக்கு நாங்க எப்பவுமே இணை கற்பிச்ச மக்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம இதை வந்து 5 கட்டமா எடுத்துட்டு போக இருக்கிறோம். முதலாவது தனிநபர் தாவா, நம்ம எப்பவுமே வீடியோ போடுவோமா இல்லையா, தனிநபர் தாவாக்கள் மூலமா. 2வது இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய தாவா, ஸோ இதுவும் நம்ம ரெகுலரா செய்யற விஷயம் தான், இளைஞர்கள் தாவா. 3வதாக ஒரு கூட்டு தாவா, அதாவது மக்களை நிறைய பேரை வச்சு நம்ம பண்ணக்கூடிய தாவாக்கள். 4வதா இதுல சந்தேகம் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இருக்கீங்களா இல்லையா, அதாவது இருக்கா இல்லையா, அல்லாஹ் கண்டிப்பா அவனுடைய பவர் இன்னொருத்தவங்க கொடுக்க மாட்டான், இருந்தாலும் எங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருக்கு, இந்த வசனங்கள் இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இருப்பீங்களா இல்லையா, இந்த மக்களை நம்ம அழைக்கிறோம். இந்த மக்களை அழைச்சி அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த ஒரு சில விஷயங்களை சொல்லி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 5வதா சூனியம்ன்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அழைக்கிறோம். அவங்களையும் அழைச்சி அவங்க கிட்ட எதை வச்சு நீங்க இருக்குன்றத சொல்லுங்க அப்படின்றத நம்ம கேட்டு அது எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல 1 by 1 போட இருக்கும். இது வந்து ஒரு அஜெண்டானா என்னன்னா, நம்ம ஒரு செய்தியா போடுவோம். நம்ம போடுறப்ப செய்திக்குள்ளேயே நீங்க வந்து கேட்குறீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன விஷயம்லாம் நினைச்சிருக்கீங்களோ, என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் உங்க மைண்ட்ல இருக்கோ அனைத்துக்கும் நம்ம பதில் சொல்லுவோம், அனைத்துக்கும் நம்ம அதுக்கான வீடியோ போடுவோம். இது நம்ம 1 மாதம் அஜெண்டான்னு சொன்னோம், 1 மாசத்துல முடிக்க முடியல, அல்லாஹ்வுடைய கிருபை 2 மாசம் பண்ணுவோம், 1 வருஷம் கூட பண்ணுவோம், நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இணை கற்பிக்காத சமுதாயமாக நானும் நீங்களும் நம் குடும்பத்தாரும் ஆகணும். அது ஒண்ணே ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள். அஃபலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா?